Hi friends, today our topic is ஒரு IP camera implementation, Wi-Fi implementation, intercom and firewall implementation, VLAN implementation. இதை நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த நேச்சுரல் ஏரியா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மே மாதம் இந்த நல்லா நம்ம நம்ம ஷூட் பண்ணுற டேட் பார்த்திங்க அப்படின்னா மே ஆமாம் ஜூன் 3, 2024 நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு கிளைமேட் கண்ட்ரோலு. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயில் 115 டிகிரி வெயில் அடிக்குது. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேகங்கள் அப்படியே போகிறது, க்ளவுடி அப்படியே சும்மா ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது. நிறைய நேச்சுரல் வியூஸ் நிறையா பார்த்தோம். அனிமல்ஸ், அதாவது பைசன் அப்படி பார்த்தா யானை மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு நல்ல இந்த நேச்சுரல் அட்மாஸ்பியரில் உட்காந்து நிறைய ஒர்க்குலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே இப்போது அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடமுமே நம்ம வைஃபை மாட்டியாச்சு. இப்போ ரூம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க, வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதுனால நம்மளால் ரூமுக்குள்ளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்டீரியர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த டெக்கரேஷன்ஸ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் அவுட் சைடில் தான் கம்ப்ளீட் கேம்பஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். கேமராவாக இருந்தாலும் சரி, வயர்லெஸ் டிவைசஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே கேம்பஸ்க்குள்ளே தான் நம்ம கவர் பண்ணுறோம். கேம்பஸ் அவுட் சைடில் தான், பில்டிங்கோட அவுட் சைடு ஃபுல்லாக கேம்பஸ் ஃபுல்லாக தான் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 24 கேமராஸ் பண்ணியிருக்கிறோம். வைஃபை அவுட்டோர் வைஃபை நம்ம போட்டிருக்கிறோம். கெஸ்ட்டுக்கு எப்படின்னு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வவுச்சர் பேஸ்ட். அதாவது அவங்க உள்ளே வராங்க, என்ட்ரி ஆன உடனே ரிசப்ஷனில் போயிட்டு அவங்களுக்கான வைஃபை ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த வவுச்சரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வவுச்சர் நம்ம அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 டே பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஹவர்ஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டேட்டா அவங்க யூஸ் பண்ணணுங்கிறது பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 3 days இந்த மாதிரிப்பட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நான் அதை டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்களை நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்போ யூசர்ஸ், அதாவது ஆஃபீஸ் யூசர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்ரி டைம் நம்ம ஆதென்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அவங்களுக்கு எந்த ஆதென்டிகேஷன் கேட்காது. ஒன்று அந்த VLAN ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கெஸ்ட்டுக்கு. அந்த கெஸ்ட்டு VLANல இருக்கக்கூடிய யூசர்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆதென்டிகேஷன் கேட்கும். அந்த யூசர்ஸால் லோக்கல் நெட்வொர்க்கையும் ரீச் பண்ண முடியாது. ஃபயர்வாலையோ இல்லை கேமராவையோ இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய டிவைஸஸோ எந்த லோக்கல் நெட்வொர்க்கையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. வருவாங்க, டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. 1 டேக்கு வேணுமா, 3 hours பேசிஸ் வேணுமா, டேஸ் பேசிஸ் வேணுமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி அந்த டிக்கெட்டை கொடுத்தோன்னே அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். வைஃபை கேமராவை ஐபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஐபி கேமராஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். இங்கேயே நம்ம ஐபி கேமரா பண்ணியிருக்கிறோம். அந்த ஐபி கேமரா எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபயர்வால் பண்ணியிருக்கிறோம். ஃபயர்வாலில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்கே பிஓஇ சுவிச்சஸ் நம்ம போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்குமே, வைஃபைக்கு ப்ளஸ் நம்ம கேமராஸுக்கு எல்லாத்துக்குமே பிஓஇ சுவிச்சஸ் போட்டிருக்கிறோம். பிஓஇ சுவிச்சஸ் போட்டிருக்கிறனால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் ஒரு காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மல்டிபிள் VLAN, அதுக்கு தகுந்த மாதிரி ரவுட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகும். ஏன் கிரியேட் ஆகும் அப்படின்னா இது ரெசார்ட் ஏரியா, இங்கே பெருசாக டெக்னிக்கல் பீப்புள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நெட்வொர்க்கை மல்டிபிள் VLAN போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னாலும் அவங்களால நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியாது. அப்போது நம்ம ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறோம், ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக அவங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கான பேசிக் விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்குறோம். நார்மலாக ஒரு VLAN பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு L3 சுவிச்சஸ் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ L3 சுவிச்சஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இப்போ L3 சுவிச்சஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே இவங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சோஃபோஸ் ஃபயர்வால் போட்டிருக்கிறோம். அந்த ஃபயர்வாலை நம்ம ஒரு L3 டிவைஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபயர்வாலில் எல்லாமே L3 டிவைசஸ் தான். எந்தெந்த டிவைசஸ் உங்களுக்கு ஐபி பேஸ் பண்ணி ஐபியை ரீட் பண்ணக்கூடிய அளவில், ஐபியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அளவில், ரவுட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே L3 டிவைசஸ் தான். அதாவது நார்மல் பேசிக் சுவிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேக்கில் தான் மேக் லிஸ்ட் தான் இருக்குமே தவிர அது ஐபி அதால் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஐபியை ரீட் பண்ணாது, மேக் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஃபிசிக்கல் அட்ரஸ் வச்சு தான் ஒர்க் ஆகணும்.
இப்போ L3 டிவைசஸால் தான் உங்களுக்கு வந்து ரவுட்டிங் பேஸ் பண்ணி இப்போ எந்தெந்த டிவைசஸ்க்கு என்னென்ன ஐபி கொடுக்கணும், என்ன ஐபி இருக்குது, ஐபி ரிசர்வ் பண்ணுறது, டிஎஸ்சிபி சர்வீசஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, ரவுட் பேஸ் பண்ணி பண்ணுறது, இந்த வீலன்லேருந்து வந்து இந்த வீலனுக்கு ஆக்சஸ் பண்ணாதங்கிற ரூல்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா L3 டிவைஸ். அதனால தான் சுவிட்சை L3 சுவிச்சஸில் தான் இந்த ஆப்ஷன்லாம் பண்ணுறதுனால தான் அந்த சுவிட்சை L3 சுவிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அந்த L3 சுவிச்சஸ் போடாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபயர்வாலில் ஒரு L3 டிவைஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அந்த L3 டிவைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஆஃபீஸ் நெட்வொர்க்னு ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். கெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீலானை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அதிலிருந்து இவங்க ஆதென்டிகேட் பண்ண அவங்களுக்கு வந்து கெஸ்ட் வீலான் எஸ்எஸ்ஐடியில் அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே உடனே ஆதென்டிகேஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அதில் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்டிங் நம்பர் கேட்கும். நம்பரை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேசிக் விஷயங்களை தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து அவுட் கோயிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஃபோன் எல்லாம் பெருசாக தேவையில்லை அப்படின்னதுனால இன்டர்காம் மட்டும் பண்ணியிருக்கிறோம். இன்டர்காமில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 16 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ரூமில் இருக்கிறாங்க, ரூமில் இருந்து கிச்சனுக்கோ இல்லை வந்து டைனிங்க்கோ ரிசப்ஷனுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து இன்டர்காம் இல்லாமல் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இன்டர்காம் எல்லா ரூமுக்கும் இன்டர்காம், ரிசப்ஷன் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இன்டர்காம் பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது நம்ம இருக்கக்கூடியது ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ரேக்கை போட்டு அந்த மெயின் ரேக் அதில் தான் இருக்குது. அந்த மெயின் ரேக்கில் தான் உங்களுக்கு வந்து ஃபயர் வால், சுவிச்சஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த 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 பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய சில கேமராஸ், வைஃபை டிவைசஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெயின் சுவிச்சஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மெயின் சுவிட்சிலேருந்து பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பில்டிங்கில் கீழே ஒரு 6 ரேக் ஒன்று போட்டுருக்குறோம். அந்த ரேக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 24 போட்டு சுவிட்ச், அங்கேயும் ஒரு 11 டிவைசஸ் மேலே வருது, ஐபி கேமராஸ் ப்ளஸ் வந்து வைஃபை டிவைசஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிச்சஸ் போட்டிருக்கோம். ஐபி சுவிச்சஸ், இந்த சுவிட்ச் அந்த சுவிட்சையும் லிங்க் பண்ணியிருக்கிறோம். ரிசப்ஷனில் கொஞ்சம் கேமராஸ் ப்ளஸ் வந்து இன்டோர் வைஃபை போட்டிருக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு பிஐ சுவிச்சஸ் போட்டு அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அங்கங்கே ஒரு பிஐ சுவிட்ச் 3 ரேக் வச்சுட்டு அந்த ரேக்கில் எல்லாத்தையுமே பிஐ சுவிச்சஸை போட்டு லிங்க் பண்ணியிருக்கிறோம். இன்டர்காம்கான டிவைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின் ரிசப்ஷனில் தான் இருக்குது. அதுக்கான ஏன்னா இங்கே இந்த ரூட்டிங் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஐபி கேமரா ஒர்க் பண்ணுறோம். ஐபி கேமரா ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாம் டிக் பண்ணி 2.5 அடி ஃபீட்டுக்கு 200 ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி அதில் தான் கேபிளை லே பண்ண பைப் போட்டு லே பண்ணணும். அது வந்து நம்மளால் ஊரில் பண்ணுற மாதிரி இங்கே ஈஸியாக டிக் பண்ண முடியாது. இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அந்த டிக்கிங் ஒர்க்கெல்லாம், வெல்டிங் ஒர்க்கு. இப்போ பைப்பு நாட்டுறோம் அப்படின்னா, பைப் வைக்கிறோம் அப்படின்னா பைப்பில் வந்து வெளியே கேமரா போடக்கூடாது. கேமரா கேபிள் ஃபுல்லாகவே வந்து பைப்புக்கு உள்ளோடி எடுத்துகிட்டு வரணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து மங்கி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி, குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கிறதுனால இது வந்து திடீர்னு வந்து கேமரா பிடிச்சி இருக்கும், கேபிளெல்லாம் கடிச்சு பிச்சு நாஸ்தி பண்ணிடுது ஒரே நாளில். அதனால வந்து கேபிளை கீழே ப்ராப்பராக போட்டு கேபிளை வந்து கரெக்டாக ஜிஐ பைப்பில் போட்டு ஜிஐ பைப் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் நம்ம வந்து அதில் ஹோல் போட்டு அதில் வெல்டிங், அதில் பிளேட் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே இவங்களை டிபெண்ட் பண்ணி கூட உட்காந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. பட் இது எல்லாமே அவங்க ப்ராப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததை வச்சுட்டு நீட்டாக கேமராஸ் எல்லாமே அவுட் சைடில் ப்ராப்பராக நம்ம வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கேபிளை கொடுத்து பிஐ சுவிச்சஸ் வழியாக லிங்க் பண்ணி எல்லாத்தையுமே ஒவ்வொரு சுவிச்சஸையும் லிங்க் பண்ணி நம்ம ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, எங்கே நம்ம VLAN நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக VLAN பற்றி நம்ம ஆக்சுவலாக செப்பரேட்டாக தனியாக ப்ராப்பரான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது இங்கே வந்து பண்ணியிருக்கக்கூடிய பேசிக் செட்டப்பை வந்து நான் உங்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே VLAN பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் வந்து L2 சுவிச்சஸ் வாங்குனீங்க, L3 சுவிச்சஸ் வாங்குறீங்க அப்படின்னாலுமே VLAN 1 அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் VLAN உங்களுக்கு இருக்கும். அந்த டிஃபால்ட் VLAN அப்படியே ஒரு VLAN நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்காக கூட இன்னொரு VLAN நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்கலாக கனெக்ட் இருக்கக்கூடிய போர்ட்டை வந்து ஆக்சஸ் போர்ட்னு சொல்லுவாங்க. சிஸ்கோ சுவிச்சஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சஸ் போர்ட்னு சொல்லுவாங்க. மற்ற சுவிச்சஸில் அன்டாக்னு சொல்லுவாங்க. அன்டாக் அப்படின்னா வந்து அது ஒரு பர்டிகுலர் VLANக்கு டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்சஸ் போர்ட். அந்த பர்டிகுலர் VLANல அது ஒர்க் ஆகும். இப்போ அந்த ட்ரங்க் போர்ட்டோட கான்செப்ட் என்ன, உங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து அடுத்த சுவிச்சஸ்ல இருந்தோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த போட்ட லிங்க் போட்ட எல்லாமே ட்ரங்க் போர்ட்டாக போடும். அப்போ தான் அது வழியாக போயிட்டு உங்களுக்கு அந்த டிவைஸுக்கு இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த இப்போ ஒரு VLAN ஒரு இடத்துல ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கிறாரு, இன்னொரு சுவிட்சில் இருக்கிறாரு, சேம் VLANல இன்னொரு சுவிட்சில் இருக்கிறார் அப்படின்னா இந்த ட்ரங்க் போர்ட் வழியாக போயிட்டு தான் அங்கேருந்து அவரை இது கம்யூனிகேட் பண்ணும். சேம் வே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டிவைஸ் ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் போர்ட்டாக போடுவீங்க. அப்போ அதில் அந்த டிவைஸுக்கு ஒரு VLANலேருந்து அது ஐபி எடுத்து நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் ஆகிடும்.
உள்ளே இருக்க ஒரு எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த எஸ்எஸ்ஐடியும் அதே போர்ட் வழியாக போய் தான் உங்களுக்கு இன்னொரு டிஎஸ்சிபி சர்வீசஸ்ல இருந்தோ இல்லை பக்கத்தில் இன்னொரு VLANல இருந்தோ உங்களுக்கு ஐபி எடுக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதே போர்ட்டை எந்த VLANல இருந்து அதை ஐபி எடுக்கணுமோ அந்த VLANக்கு இது என்ன பண்ணணும், ட்ரங்க் போர்ட்டாக போடணும். இப்போ நான் உங்களுக்கு டெமோவில் உங்களுக்கு காணிக்கிறேன். அந்த VLAN ஐடியை எஸ்எஸ்ஐடிலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், போர்ட்டையும் ட்ரங்க் போர்ட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட், இவ்வளோ ஈஸியாக புரியாது. டெமோவில் நான் வந்து ஓரளவுக்கு அதை காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஓரளவுக்கு புரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஒரு VLAN செட்டப்பை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதை வந்து ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் VLAN பற்றி தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். இங்கே நான் பண்ணியிருக்கிறத டெமோவில் ரைட் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். வீடியோவில் நான் பேசின மாதிரி டெமோவாக சிம்பிளாக அது உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம என்னென்ன செட்டப்பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது சிம்பிளாக. மெயினாக வந்து VLAN ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ஐடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு இந்த வவுச்சர் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம பேசணும். அந்த வவுச்சரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வவுச்சரை பற்றிலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபயர்வாலில் நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் ஆகுது. ஸோ இந்த ஃபயர்வாலை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு L3 டிவைஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் போகலாம். நெட்வொர்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் இந்த மாதிரிப்பட்ட டிவைசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் இந்த மாதிரி ஹாத்வே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபரில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் அங்கே உட்காந்து கான்ஃபிகர் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து தனியாக கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே சைட்டில் இன்ஜினியர் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அது வந்து ஒரு SD-WAN டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. SD-WAN பற்றிலாம் நம்ம ஃபியூச்சரில் பேசலாம். இங்கேயும் பிஎஸ்என்எல் தான் இருக்குது. பிஎஸ்என்எல் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஃபைபர் வழியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபயர்வால் ஆதென்டிகேட் ஆகி ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஃபயர்வாலுக்கு நம்ம வந்து அதை PPO மோடுக்கு மாற்றணும், மோடத்தை வந்து பிரிட்ஜ் மோடுக்கு மாற்றணும். மாற்றினா அதனுடைய ஆதென்டிகேஷன் எல்லாமே எடுத்து நம்ம வந்து வேன் போர்ட்டில் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து கஸ்டமருக்கு அது தெரியும்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வெளியே இருந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம அப்படி கொடுக்காம அது பண்ணும்போது சப்போஸ் ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன போகும், பிஎஸ்என்எல் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவர் சிம்பிளாக மோடத்தை மாற்றி விட்டு போயிடுவாங்க, இல்லைனா அங்கே உட்காந்து கான்ஃபிகரேஷனை புஷ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், டைரெக்டாக அது வந்து எக்ஸிஸ்டிங் அவங்க வச்சுருந்த கொடுத்துருந்த மோடுக்கு நம்ம போய்விடும். அந்த பிரிட்ஜ் மோடெல்லாம் மாறிடுச்சுன்னா எங்கே ஃபயர்வாலுக்கு இன்டர்நெட் வராது. ஸோ அதனால் அந்த காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து DHCPலே போட்டுட்டு அதில் வந்து கொடுத்த உடனே அதுவே வந்து ஒரு ஐபியை வந்து எடுத்துச்சு. அந்த ஐபியோடய அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அவங்க எந்த மோடத்தை மாற்றாலும் அதில் கொடுத்துருக்க வேன் போர்ட்லேயே கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒர்க் ஆகும். இங்கே ஒரு லேன் சீரிஸ் வச்சுருக்கிறோம். அந்த லேனோட பார்த்தீங்க அப்படின்னா 172.16.16 சீரிஸில் நம்ம வந்து ஐபியை கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா DHCP எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா VLANல ஒரு ஆட் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டு ஒரு கெஸ்ட் VLAN நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கெஸ்ட் VLAN தான் இருக்குது. அதனுடைய ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.10.1 கெஸ்ட் VLANோட இன்டர்ஃபேஸ் ஐபி. இப்போ அதனுடைய VLAN டேக் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா VLAN ஐடி பார்த்தீங்கன்னா VLAN 10. ஓகே, இப்போ வந்து DHCP போனோம் அப்படின்னா வந்து DHCPயில் இது வந்து ஆஃபீஸுக்கு செட்டப்புக்கு தேவையான DHCP சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். VLAN 10க்கும் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு VLAN வந்து நம்ம இங்கே ஐபி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். 10.1ங்கிறது அந்த VLAN இன்டர்ஃபேஸோட ஐபி. அந்த இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சரில் பேசலாம். அதனுடைய DHCP ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10லேருந்து 10.2லேருந்து 10.254 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இதை நம்ம என்ன கான்செப்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா வவுச்சர் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வயர்லெஸில் போனீங்க அப்படின்னா இங்கே ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹாட்ஸ்பாட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்னு கொடுத்துட்டு ஒரு ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நாசியா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது கெஸ்ட் ஹவுஸோட நேம். அதனால் NS கெஸ்ட்டுன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கெஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து லேனில் இங்கே நம்ம நெட்வொர்க்கில் ஆல்ரெடி நீங்கள் நெட்வொர்க் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், VLANல NS கெஸ்ட்னு சொல்லிட்டு VLAN இன்டர்ஃபேஸ் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த VLAN இன்டர்ஃபேஸை தான் அது எங்கே காட்டுது, இங்கே ஹாட்ஸ்பாட்டில் போனீங்க அப்படின்னா NS கெஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நாசியா கெஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் எங்கே காட்டுது. அந்த இன்டர்ஃபேஸ் எங்கே ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கீழே அதனுடைய தேவையான பாலிசிஸ், இந்த பாலிசிஸ் பற்றியெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வவுச்சர் அப்படிங்கிற ஹாட்ஸ்பாட் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து மல்டிபிள் மெத்தட் இருக்குது. பெர்மிஷன் ஆஃப் த டே, பாஸ்வேர்டு அந்த டேக்கான பாஸ்வேர்டு என்ன, டேர்ம்ஸ் ஆஃப் த அக்செப்டன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வவுச்சரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வவுச்சர் உங்களுக்கு 1 டே எத்தனை நாள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ டிவைசஸ் பர் வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு வவுச்சரை நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வவுச்சரை பேஸ் பண்ணி அவர் எத்தனை டிவைஸில் அதே பாஸ்வேர்டை 3 டிவைஸில் போட்டார் அப்படின்னா 3 டிவைஸ் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். இதை வவுச்சரை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய யூசருக்கு ஒரு ஆதென்டிகேஷன் வேணும். அந்த யூசர் தான் வவுச்சர் யூசர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதென்டிகேஷனில் போயிட்டு அந்த யூசர்ஸில் ஒரு யூசரை நீங்கள் டிஃபால்ட்டாக எப்பவும் ஃபயர்வாலில் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு யூசரை இங்கே வவுச்சர்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வவுச்சர் யூஸராக லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வவுச்சரை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பார்க்கணும், இதில் உங்களுக்கு வவுச்சர் டெஃபினிஷன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேன்னு இருக்குது, 7 டேஸ்ன்னு இருக்குது. இப்போ 1 டே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 டே வேணுமா, இல்லை பெர் டேஸுக்கு பேஸ் பண்ணி வேணுமா, மினிட்ஸ் பேஸ் பண்ணி வேணுமா, ஹவர்ஸ் பேஸ் பண்ணி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இங்கே வந்து டேட்டா வால்யூம் ஆஃப் டேட்டா ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த NS கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த 1 டே என்ன மாதிரி டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் உங்களுக்கு இங்கே வேணும் அப்படிங்கிறது அதுங்க நீங்கள் கால் பண்ணி கொடுக்க முடியும். அங்கே நம்ம 1 டேயும் பார்த்தோம், 7 டேயும் பார்த்தோம். அந்த 1 டே மட்டும் இங்கே கால் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக நமக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரூலில் ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட் NS கெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு NS கெஸ்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸஸ் வழியாக அதுவே வெளியே போகிற மாதிரி ஒரு ரூலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த இதுக்கு செப்பரேட் ரூல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அதுவே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபயர்வால் ரூல் ஆட் பண்ணணுமான்னு கேட்கும். ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். இதுதான் நம்ம ஃபயர்வாலில் சேவ் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. மற்ற மாதிரி இது காமன் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஃபார் யூசர்ஸுக்கு, லோக்கல் யூசர்ஸுக்கு. டிவி யூனிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிவி வச்சாங்க அப்படின்னா அந்த டிவி, ஏன்னா யூசர்ஸ் ரூமில் டிவி இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த பாஸ்வேர்டை நம்ம இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு SSIDயில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் இவங்க பார்த்துற வாய்ப்பு இருக்குது. பாஸ்வேர்டு SSID பாஸ்வேர்டை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து அப்படியே மொபைலில் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லிமிட்டடாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிவி யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டு அதனுடைய மேக் லிஸ்ட், அந்த டிவியோட மேக் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிவியிலேருந்து இருக்கக்கூடிய மேக்குக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபி அது டிவைஸ் லேண்ட்லேருந்து ஐபி எடுத்துரும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மேக்கிலேருந்து போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இவர் வந்து பாஸ்வேர்டை ஒருவேளை பார்த்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்வேர்டு எடுத்து இவர் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம மேக் லிஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். பட் மேக் சிம்பிளாக ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் எத்தனை யூனிட்ஸ் நம்ம டிவி யூனிட் வைக்கிறோமோ அதனுடைய மேக் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேக் வழியாக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் மேக்குக்கு மட்டும்தான் போகும். மற்றபடி காமன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கெஸ்ட் யூசர்ஸுக்கு, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபயர்வாலில் பண்ணியிருக்கக்கூடிய செட்டப் இவ்வளோ தான். இப்போ நம்ம சுவிட்சுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது சுவிட்சை லாகின் பண்ணலாம். சுவிட்சில் லாகின் பண்ணி இதை நெட்கியர் சுவிட்சு 24/40 சுவிட்சஸ் VLAN போங்க. VLAN போங்க. VLANல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பேசிக்காக டிஃபால்ட் VLAN 1 வந்து எக்ஸிஸ்டிங் VLAN ஆகும், அடிஷ்னலாக போட்ட VLAN ஆகும், அடிஷ்னல் ஒரு VLAN கிரியேட் மல்டிபிள் VLAN நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பண்ணும்போது அந்த நிறைய காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா அந்த மாதிரி இடங்களை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். சென்னையிலேருந்து வந்து நீங்கள் திடீர்னு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் யூஸரே நம்ம ஃபோனில் கைட் பண்ணாலே சிம்பிளாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் VLAN கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 20 ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம எதுவும் பண்ணியிருக்கிறதுனால தேவையில்லை. VLAN 10 வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது அப்படியே அட்வான்ஸ்டு போனீங்க அப்படின்னா போர்ட் மெம்பர்ஷிப் அதில் போனீங்க அப்படின்னா VLAN 1க்கு எல்லா போர்ட்டுமே அசைன் ஆகிருக்கு. VLAN 10 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா VLAN 10ல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நான் சொன்ன மாதிரி அந்த VLAN SSIDங்கிறது வந்து அந்த ஃபிசிக்கல் கேபிள் வழியாக போர்ட் வழியாக போயிட்டு அந்த பர்டிகுலர் NS கெஸ்ட்டுங்கிற VLANலேருந்து ஐபி எடுக்கணும் அப்படின்னா ட்ரங்க் போர்ட்டாக போடணும். இந்த 11, 13, 17 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபி கனெக்ட் ஆகிருக்கு, வயர்லெஸ் ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம 10 இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். 10க்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அதே போர்ட்டை வந்து VLAN 10க்கு ட்ரங்க் போர்ட்டாக போட்டிருக்கிறோம். இந்த ட்ரங்க் போர்ட் ஏன் போட்டிருக்கிறோம் அப்படின்னா SSID அப்படிங்கிறது வந்து NS கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ள நமக்கு வந்து வயர்லெஸ் டிவைஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த SSIDயும் இதே அதாவது VLAN 1க்கு அசைன் ஆகிருக்கக்கூடிய அன்டாக் அதாவது ஆக்சஸ் போர்ட் வழியாக போயிட்டு உங்களுக்கு வந்து ஐபி எடுக்கணும் அப்படின்னா அந்த 10க்கு இதை வந்து என்ன பண்ணணும், VLAN 10க்கு இதை வந்து
ட்ரங்க் போர்ட்டாக போட்டால் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இந்த ஃபிசிக்கல் போர்ட் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு VLAN 10ல் இருக்கக்கூடிய ஐபியிலேருந்து DHCP சர்வீஸில் இருக்கக்கூடிய ஐபியிலேருந்து இது ஐபி எடுக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். மற்ற மாதிரி சுவிட்ச் டு உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம VLAN 21, 22, 23, 24ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரங்க் போர்ட்டாக போட்டிருக்கோம். சுவிட்ச் டு சுவிட்சு இதில் லிங்க் பண்ணியிருப்போம். PVID கான்ஃபிகரேஷனில் போனீங்க அப்படின்னா இந்த 13, 17 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏபி கனெக்ட் ஆகிருக்கும். ஏபி கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே இங்கே வந்து VLAN 10க்கு மெம்பராக போட்டுட்டு அதை வந்து VLAN 10ன்னு நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஃபயர்வால்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக சுவிட்சில் கொடுத்துருக்கிறனால என்ன ஆகும், அது வந்து டிஃபால்ட்டாக VLAN 1க்கு நம்ம வந்து ஆக்சஸ் போர்ட்டாக இருக்கிறனால அந்த ஃபிசிக்கலாக கனெக்ட் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுமே இந்த இதிலேருந்து ஐபி, இந்த DHCPலேருந்து ஐபி எடுத்துரும். இப்போ கெஸ்ட் VLAN மட்டும்தான் VLAN 10லேருந்து ஐபி எடுக்கணும். இங்கே 10ங்கிற ஒரு VLAN-ஐ க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த SSIDக்கு SSIDயை வந்து நம்ம வைஃபைல நம்ம அந்த வயர்லெஸ் டிவைஸில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். போர்ட்டலில் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த SSID இந்த VLAN 10லேருந்து ஐபி எடுக்கணும். கெஸ்ட் அப்படிங்கிற VLAN DHCPலேருந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த கெஸ்ட்லேருந்து இந்த VLAN 10லேருந்து ஐபி எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா டிவைஸில் இருக்கக்கூடிய SSID இது வழியாக போய் கேரி ஆகி ஐபி எடுக்கணும்னா நீங்கள் ட்ரங்க் போர்ட்டாக போடணும். இதை நார்மலாக ஆக்சஸ் போர்ட்டாக இருந்ததுன்னா இப்போ இதிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே இதிலேருந்து ஐபி எடுத்துரும். 172, 160 அந்த DHCPலேருந்து அது ஐபி எடுத்துரும். பர்டிகுலராக இந்த VLAN 10 வந்து VLAN 10 DHCP VLAN 10 கிரியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த DHCP சர்வீஸிலேருந்து நம்ம ஐபி எடுக்கணும் அப்படின்னா இப்போ VLAN-ஐ வந்து அந்த SSID வந்து நம்ம டிவைஸில் நம்ம வந்து ஏபியில் உள்ள க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அது கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அதே போர்ட்டை என்ன பண்ணியிருக்கிறோம், ட்ரங்க் போர்ட்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுறோம். ஸோ இது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக கேரி ஆகிட்டு போயிட்டு அதே ஃபிசிக்கல் போர்ட் வழியாக போய் VLAN 10லேருந்து அது DHCP சர்வீஸிலேருந்து ஐபியை எடுத்துக்கும். ஸோ இப்போது அந்த ஐபி எடுத்துக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த டிவைஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். டிவைஸஸை பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டலில் நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா ஏபியும் இங்கே காட்டுது. அந்த ஏபி வந்து என்ன ஐபி லோக்கலில் எடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டுது. இது எல்லாமே DHCP நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் அந்த ஐபி அது எடுத்துக்குது. இப்போ அந்த சீரியல் நம்பரை வச்சு நம்ம அங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு வயர்லெஸில் போயிட்டு இப்போது செட்டிங்ஸ் போகிறோம். இங்கே நம்ம வந்து 2 VLAN 2 SSID க்ரியேட் பண்ணிடுறோம். NS ஆஃபீஸ் அண்ட் NS கெஸ்ட்டு. இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா VLAN பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த SSIDயில் போயிட்டு நீங்கள் SSID நேமு கெஸ்ட்டு இது எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டியை கெஸ்ட்டை ஓப்பனில் தான் வச்சுருக்க போகிறோம். ஏன்னா ஓப்பனாக அது கனெக்ட் ஆன அப்புறமா ஆதென்டிகேஷன் கேட்கும்போது அவங்க டிக்கெட் நம்பரை கொடுக்க போகிறாங்க. இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா VLAN ID கஸ்டம் SSID VLAN ID 10ன்னு வந்துருச்சா? ஓகே. இப்போ அதே மாதிரி நீங்கள் இதிலேருந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது NS ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு VLAN-க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், VLAN 1ல் இருக்கும். VLAN 1ல் இருந்ததுன்னா VLAN 1ல் இருக்க அந்த ஆஃபீஸில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா யூசர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, VLAN 1லேருந்து ஐபி எடுத்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேசிக் செட்டப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வவுச்சரும் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த வவுச்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4443 இப்போ நம்ம வவுச்சர் யூஸராக லாகின் பண்ணிட்டோம். அதில் வவுச்சர் யூஸரில் ஹாட்ஸ்பாட்ஸ் போங்க. ஹாட்ஸ்பாட்ஸில் ஆல்ரெடி நம்ம என்ன சில்ஸ்னாங்க நம்ம வந்து ஹாட்ஸ்பாட் நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நேம் இங்கே காட்டும். அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இருக்கிறதுனால அந்த யூஸருக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருச்சு. இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் வவுச்சர் டெஃபினிஷனில் நீங்கள் 1 டே வேணுமா என்னங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம டிவைசஸ் அதாவது அமௌண்ட் எத்தனை வவுச்சர் வேணும் 1 டே அப்படிங்கிற அந்த கான்செப்டில் டெஃபினிஷனில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எத்தனை வவுச்சர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். 40, 100 எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுபோல் 24 hours 1 டேக்கு 3 ஹவர்ஸுக்கு 3 டேஸுக்கு இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் மல்டிபிள் வேரியேஷனில் நீங்கள் மொத்தமாக இந்த ஒரு யூஸராக லாகின் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வர நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். முடிஞ்ச அப்புறமா திரும்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் வரும்போது பார்த்து ஓவர் டைம் நீங்கள் லாகின் பண்ணி எடுக்கிறது கஷ்டம்னால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணுமா, இப்போ நம்ம வந்து வவுச்சர் வந்து சும்மா ஒரு 3 வவுச்சர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் 1 டேயில். 3 வவுச்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 24/7 அந்த 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 A4 ஷீட்டில் எத்தனை 3 ஒரு 8 கொடுப்போமே. 8ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் வவுச்சர் அப்படின்னா உங்களுக்கு வவுச்சருங்க க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிடுச்சு. அது இங்கே டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வவுச்சர் இங்கேயும் க்ரியேட் ஆகிடும். அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வந்துடும். இதில் நீங்கள் அந்த வவுச்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு
நம்ம ஒரு டெமோ இப்போ நம்ம அந்த வவுச்சராக அந்த யூஸராக நம்ம வந்து கெஸ்ட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கெஸ்ட்டாக லாகின் கனெக்ட் பண்ணும்போது கேட்குதா வவுச்சர் கேட்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கெஸ்ட்டுன்னு போகிறோம், கெஸ்ட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறோம். அது ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா வந்து திரும்பவும் வவுச்சரில் உள்ள இதுவும் கொடுக்க வேண்டியது இருக்கிறனால நீங்கள் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும், இதுக்கு ஒன்று கொடுக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆதென்டிகேட் ஆகுது பாருங்கள். ஆதென்டிகேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த வவுச்சரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வவுச்சரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வவுச்சர் நம்பரை எடுத்து என்ன பண்ணலான்னா சோபோஸில் கொடுப்போம். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கூகுள் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஆனால் இந்த நெட்வொர்க்கில் இருந்து நீங்கள் 172.16.172.16.16.2 இது ஒரு சுவிட்சோட ஐபி லாகின் ஆகாது. இதே இதை 1 கொடுத்துட்டு :44444 கொடுத்தீங்க அப்படின்னாலும் லாகின் ஆகாது. இப்போ நீங்கள் அதுக்கு லாகின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா திரும்பவும் நீங்கள் இதில் ஆஃபீஸ் யூஸராக கனெக்ட் பண்ணணும். அந்த ஐபியிலேருந்து மட்டும்தான் இது ஆக்சஸ் ஆகும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டமில் அட்மினிஸ்ட்ரேஷனில் டிவைஸ் ஆக்சஸை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஏசிஎல் கொடுத்துருப்பாங்க. ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஃபால்ட்டாக ஒரு லேட்டஸ்ட் ஃபயர்வாலில் இந்த ஆப்ஷன் வருது. ஃபயர்வால் ஆக்சஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி ரூலை போட்டுட்டு 0.0 வந்தால் போர்ட் 1 டெஸ்டினேஷன் கோஸ்ட்டு 10 அந்த 1 இருக்கக்கூடிய எந்த டிவைஸையும் 10 இருக்கக்கூடிய எந்த டிவைஸையுமே வந்து ஆக்சஸ் பண்ணாத, பிங் பண்ணாத, எஸ்எஸ்ஐ சொல்லி எடுக்காத, யூசர் போர்ட்டில் லாகின் பண்ணக்கூடாத, விபிஎன் போர்ட்டில் லாகின் பண்ணக்கூடாதுங்கிறது இங்கே ஏசிஎல்ல ரூல் நம்ம போட்டுருவோம். அதனால் அது வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலை. இப்போ நம்ம திரும்பவும் அதே மாதிரி கெஸ்ட் விலேனில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஐபி எடுத்துருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த வவுச்சர் நேம் கொடுத்துருக்கிறனால ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து டிவைஸுக்கு என்ன ஐபி எடுக்குது நம்ம சொன்ன மாதிரி அந்த கெஸ்ட் விலேன்லேருந்து தான் ஐபி எடுக்குதா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். எஸ், கெஸ்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னாச்சு 192.168.10.1 அப்படிங்கிற கெஸ்ட் விலேன்லேருந்து ஐபி எடுத்துருச்சு. வவுச்சரும் பக்காவாக ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம ஐபி கேமரா பற்றி பேசணும். அந்த ஐபி கேமராவோட டெமோவை அவுட்புட் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அதனால் இப்போது லைவ் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நல்லாயிருக்கும். நம்ம க்ளவுடியில் நம்ம லைவ் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. மொத்தம் 24 கேமரா போட்டிருக்கோம். 24 கேமராவுமே உங்களுக்கு பக்காவாக வியூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதே ரெசார்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ரெசார்ட்டுக்குள்ளே வரக்கூடிய கேட்டு பாருங்கள். அப்படியே இறங்கி உள்ளே வந்து இதில் வந்து அப்படியே கேட்டுக்குள்ளே போகணும். ஸோ வெஹிக்கிள் இதில் வந்து 2 கார் நிற்கிது. இது வந்து நம்ம காரு, இது வேறு ஒரு கார் வெளியே நிற்கிது. இன்னைக்கு கிளம்பணும், அதனால் வெளியே விட்டுருக்குறோம். ஸோ இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஊருக்கு வெளியே சூப்பர் மழை இருந்தால் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் செட்டப்பும் கேமராஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம்.